இந்த fill நம்ம எப்படி வாசிக்க போறோம்னா 16th note யூஸ் பண்ண போறோம். 16th noteல every first two countல நம்ம snareம் tomஆல நம்ம replace பண்ண போறோம். அதாவது for example 1 E and A இந்த 4 count மட்டும் first எடுத்துக்கலாம். அந்த 16th note groupingல first 4 count மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்? snareலேருந்து நம்ம ஆரம்பிக்க போறோம். snare, snare, kick, kick. 1 E and A. Okay, snare, snare, kick, kick. இந்த மாதிரி வாசிக்க போறோம். நெக்ஸ்ட் அடுத்து 2E and Aக்கு நம்ம tomல replace பண்ண போறோம். நம்ம சிம்பிளா ஆக்குறதுக்காக நம்ம snare, tom 1, tom 2, tom 3 இதே ஆர்டர்ல நம்ம போலாம். ஸோ இதே பேட்டர்ன் தான் நம்ம ஃபர்ஸ்ட் கவுண்ட்ல என்ன பேட்டர்ன் பண்றோமோ அதே பேட்டர்ன் தான் நம்ம த்ரூ அவுட் ஃபாலோ பண்ண போறோம். ஸோ snare, snare, kick, kick, tom 1, kick, kick, tom 2, kick, kick, tom 3, kick, kick. ரொம்ப சிம்பிளான ஃபில் தான். 16th நோட்னால கொஞ்சம் டெம்போ ஃபாஸ்ட்டாக போகும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். அது இத்தனை நாள் நீங்கள் பேஸ் ட்ரம் உங்கள் ஃபில்ல சேர்க்காமல் இருந்து இப்போ நீங்கள் சேர்க்குறீங்கன்னா கொஞ்சம் உங்கள் ஃபில் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கலாம். பட் ஸ்லோவாக ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் வாசிக்க முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம 60 BPMல ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ 60லேருந்து 80 ஜம்ப் பண்ண போகிறோம். ஜம்ப் பண்ண முடிஞ்சவங்க ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். நடுவில் 70 பண்ணி நீங்கள் பண்ணணும்னா தனியாக ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த வீடியோவோட நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் சேர்ந்து பண்ணலாம். இப்போ நம்ம 80 BPMல ட்ரை பண்ணி பார்க்கலாம். எயிட்டியில் ட்ரை பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் 100 போக போகிறோம். 100 போக முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த லெசன் உங்களுக்கு யாருக்காவது ஷேர் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம திருப்பியும் 100 BPMல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்பீட் நம்ம ஏற்றும் போது கிளாரிட்டி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா கை ஒரு டெம்போவில் கால் ஒரு டெம்போவில் பெறக்கூடாது. ஸோ கை காலுக்கு நல்ல கோஆர்டினேஷன் இருக்கணும். ஸ்லோவாக ட்ரை பண்ணுங்கள். 60, 70, 80, 90, 100, 110, 120 இந்த மாதிரி 10 BPMஸாக நீங்கள் டெய்லி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக வாசிக்கலாம். இன்றைக்கிலேருந்து ஆரம்பித்து நெக்ஸ்ட் வீக்குள்ளே இதே டைமில் நீங்கள் 120 BPMல கண்டிப்பாக உங்களால் வாசிக்க முடியும். எதுக்காக இந்த பேஸ் ட்ரம் நம்ம உள்ள ஃபில்குள்ளே சேர்க்குறோம் அப்படின்றது சிலருக்கு ஒரு டவுட் இருக்கலாம். நம்ம யூஸ்வலாக நம்ம ஒரு ஃபில் வாசிக்கும் போது ஒரு ஸ்னேர் டாமோட நம்ம போயிடுவோம். ஆனால் நீங்கள் இந்த பேஸ் ட்ரம் உள்ள சேர்த்து வாசிக்கும் போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபில்லுக்கு முன்னாடி நீங்கள் வாசிக்கிற பீட் வந்து ரொம்ப பேஸ் ட்ரம் இன்க்ளூட் பண்ணி வந்துச்சுன்னா திடீர்னு நீங்கள் ஃபில்குள்ளே போகும்போது பேஸ் ட்ரம் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அது ரொம்ப ஆடாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் இந்த நம்ம பேஸ் ட்ரம் உள்ள நம்ம சேர்த்து வாசிக்கும் போது இன்னுமே அந்த ஃபில் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். அதேமாரி அந்த பீட்லேருந்து அந்த ஃபில் கண்டினியூ பண்ணுறதுக்கு ஒரு ஸ்மூத் ட்ராவல் மாதிரி இருக்கும். திடீர்னு பேஸ் ட்ரம் ஃபுல்லாக பீட்டில் போயிட்டு இருந்துட்டு ஃபில்லில் பேஸ் ட்ரம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் கண்டினியூஸாக அதே பேஸ் ட்ரம் தொடர்ந்து நீங்கள் வாசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம இந்த வீடியோவில் 16th ட்ரை பண்ணியிருந்தோம். இங்கே இதே 8th நோட்ஸில் கூட ட்ரை பண்ணலாம், குவார்ட்டர் நோட்ஸில் கூட ட்ரை பண்ணலாம். குவார்ட்டர் நோட்டில் எப்படின்னா 1 count ஸ்னேர், நெக்ஸ்ட் கவுண்ட் பேஸ், 1, 2, 3, 4. குவார்ட்டர் நோட்டில் ட்ரை பண்ணும்போது நீங்கள் ஃபுல்லாக எல்லா ட்ரம்க்கும் போக முடியாது. ஏன்னா மொத்தமே அதில் 4 count இருக்கிறதுனால. ஸோ ஒரு கவுண்ட் நீங்கள் ஸ்னேரில் பண்ணிவிட்டு அடுத்த கவுண்ட் கிக், அடுத்த கவுண்ட் டாம் 1ல் அடுத்த கவுண்ட் கிக் இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இந்த ஆர்டர் கூட நம்ம இதே ஆர்டரில் தான் எடுத்துகிட்டு போகணும்னு இல்லை. இங்கே டிஃப்ரெண்ட் ஆர்டர்ஸில் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் ஸ்னேர்லேருந்து 1, 2, 3 இப்படி நம்ம போயிருந்தோம். இதே நீங்கள் ஆல்டர்னேட் பண்ணி வாசிக்கலாம், ரிவர்ஸில் வரலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை ஒரே டைமில் 2 ட்ரம்மையும் சேர்த்து கூட வாசி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்னேரும் டாமும் சேர்த்து அப்புறம் கிக் கிக், ஸ்னேரும் டாம் 2வும் சேர்த்து அப்புறம் கிக் கிக். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய பேட்டர்ன்ஸ் லேர்ன் பண்ணணும், நிறைய ஃபில்ஸ் லேர்ன் பண்ணணும், இல்லை நிறைய டைம் சிக்னேச்சர்ஸ் மாதிரி லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனல்லேருந்து ஆன்லைன் கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கிறோம். ட்ரம்ஸ், ரிதம் பேட், ககோன், ரிதம் ப்ரோக்ராமிங், லான்ச் பேட் இது எல்லாத்துக்குமே ஆன்லைன் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் செஞ்சுக்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் ஒரு புது லெசனோட உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.